வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா டேஸ் பார்க்கலாம். டெய்லியும் ஒவ்வொரு மந்தோட டேஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் ஸ்டோரி சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 4 வயசு பிரெய்லி அப்படிங்கிற ஒரு பொண்ணு 6 முழ வேட்டியை கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போகிறாள். ஓகேங்களா? கோயிலுக்கு 8ன்னா நம்ம கோயிலுக்கு போகிறோம். அவள் பார்த்திங்கன்னா அவள் எங்கே இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வாழ்கிற ஒரு இந்திய பெண்ணாக இருக்கா. வெளிநாட்டில் வாழ்கிற இந்திய பெண்ணாக இருக்கா. அவளுக்கு ஒரு 10 இந்தி வேர்டு மட்டும்தான் அவளுக்கு தெரியும். அவளுக்கு என்ன வேர்டு தெரியும்? ஹிந்தி வேர்டு எத்தனை? 10 மட்டும்தான் தெரியும். அவள் கூட இருக்கிற பசங்க பார்த்தாங்கன்னா ஒரு 12 இளைஞர்கள் தான் இருக்காங்க. அவள் கூட எத்தனை பேர் இளைஞர்கள் இருக்காங்கன்னா 12 பேர் இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க ஒரு எய்ம் வச்சுருக்காங்க. 15 வயசில் நாங்கள் இராணுவத்தில் போய் சேரணும் அப்படிங்கிற இளைஞர்கள் தான் இருக்காங்க. அப்படி அவங்க இராணுவத்தில் போய் சேர்ந்துட்டா எது வரைக்கும் அவங்க படிக்க வைப்பாங்க? ஏன்னா சின்ன பசங்க இல்லையா? எது வரைக்கும் படிக்க வைப்பாங்கன்னா 24 வயசு வரைக்கும் படிக்க வைப்பாங்க. ஏன்னா 25வது வயசில் ஓட்டு போடுற உரிமை வந்துடும். அப்போ பெரிய பசங்களாக ஆகிடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 25ல் ஓட்டு போடுற வயசு வந்தாவே 26ல் ஃபஸ்ட்டு அவங்களோட ட்ரைனிங்லே சுங்கத்தில் வேலை செய்கிற மாதிரி தான் இராணுவத்தில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதாவது ஓட்டு போடுற வயசுக்கு முடிஞ்ச அடுத்த வருஷமே அவங்க சுங்கத்தில் தான் ஃபஸ்ட்டு வேலை கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 29ல் அந்த சென்டிமெண்ட்லாம் போயிடும். ஓகேங்களா? அந்த பாசம் இதெல்லாம் இருக்கும். அவங்க மனசில் ஃபேமிலியோட பாசம்லாம் இருக்கும். அப்படி இருக்கும் போது 30 வயசில் தொழுநோய். அப்போ அந்த பாசம் அவங்க மனசில் இருக்கும் போது தொழுநோய் பிடிச்சவங்கிட்ட கூட அவங்கள க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அவங்க மேலே பாசம் காட்டணும் அப்படிங்கிற 30 வயசில் ஒரு ஸ்டெடி மைண்டு அந்த குழந்தைங்கிட்ட வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? பாருங்கள், 4 வயசு பிரெய்லிங்கிற பொண்ணு 6 முழ வேட்டி கட்டிட்டு கோயிலுக்கு போகிறா. அங்கே பார்த்திங்கன்னா இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா வெளிநாட்டில் நடக்குது. வெளிநாட்டில் வாழ்கிற ஒரு இந்திய பெண்ணாக தான் அந்த குழந்தைங்க இருக்குது. அவள் பார்த்திங்கன்னா அவளுக்கு ஒரு 10 இந்தி வார்த்தை மட்டும்தான் தெரியும். அவள் கூட 12 இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களோட எய்ம் 15 வயசில் இராணுவத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் இராணுவத்துக்கு போனாலும் அங்கே படிக்க வைப்பாங்க. எத்தனை வயசு வரைக்கும்னா 24 வயசு வரைக்கும் படிக்க வைப்பாங்க. ஏன்னா 25ல் வாக்கு போடுவாங்க. அப்போ ஓட்டு போடுவாங்க. 26ல் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் சுங்கத்தில் கொடுப்பாங்க. 29ல் ஒரு பாசமாக இருக்கிற ஒரு ஃபீலிங் வந்துடும். 30ல் தொழுநோய் இருக்கிறவங்கிட்ட கூட அவங்க அன்பாக நடந்துக்கிற அளவுக்கு மனநிலை மாறிடும். இதுதான் ஜனவரியில் கொடுத்துருக்க டேஸ். இது எப்படி நம்ம கதையாக ஸ்டோரியாக பார்த்துட்டோம். இதை பாருங்கள், ஜனவரி 4 அப்படிங்கிறது உலக பிரெய்லி தினம். ஓகேங்களா? உலக பிரெய்லி தினம். அடுத்தது 6வது பார்த்திங்கன்னா சர்வதேச வேட்டி தினம். அடுத்தது 8 பார்த்திங்கன்னா கோயில் நுழைவு தினம். கோயிலுக்கு போகிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது 9 பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினம். இந்தியர் தினம். 10 பார்த்திங்கன்னா நம்ம 10 மட்டும்தான் ஹிந்தி தெரியுதுன்னு பார்த்தோமா? அப்போ உலக இந்தி தினம். அடுத்தது 12 என்ன பார்த்தோம்? இது எஜுகேஷன் சொல்லித்தராங்கன்னு பார்த்தோம். அப்போ சர்வதேச கல்வி தினம். அடுத்தது 15ல் அவங்களுக்கு என்ன ஆசைன்னா இராணுவத்தில் சேரணும்னு ஆசை. அப்போ 15 பார்த்திங்கன்னா இராணுவ தினம். அடுத்தது 24 வயசு வரைக்கும் அவங்களுக்கு கல்வி சொல்லித்தராங்க. இராணுவ தினம் 24 வயசில் அவங்களுக்கு கல்வி சொல்லித்தராங்க. அப்போ கல்வின்னா பார்த்திங்கன்னா சர்வதேச கல்வி தினம்.
இந்த 10 பார்த்திங்கன்னா உலக இந்தி தினம், 12 பார்த்திங்கன்னா உலக தேசிய இளைஞர்கள் தினம். ஓகேங்களா? 12 பார்த்திங்கன்னா தேசிய இளைஞர்கள் தினம். மாற்றி சொல்லிட்டேன், இளைஞர்கள் தினம். 15 அப்படின்னு பார்த்திங்கன்னா இராணுவ தினம். 24 பார்த்திங்கன்னா நம்ம அங்கே தான் கல்வி வரும், மாற்றி சொல்லிட்டேன், சாரி. சர்வதேச கல்வி தினம். ஓகேவா? 25 பார்த்திங்கன்னா வாக்காளர் தினம். அப்போ சர்வதேச வாக்காளர் தினம். அங்கேயும் இங்கே ஒன்று எக்ஸ்ட்ரா வரும். இங்கே வந்து தேசிய சுற்றுலா தினம். அவங்க வந்து அவங்க இருக்கிற இடத்துல வந்து, அதாவது தேசியத்தில் சுற்றி பார்க்கலாம். அதாவது எலெக்ஷனில் ஓட்டு போட்டுட்டு சுற்றி பார்க்கலாம். அப்போ தேசிய சுற்றுலா தினம். 25 இன்னொன்று என்னது? தேசிய சுற்றுலா தினம். அடுத்தது 26 பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம்? ஃபஸ்ட்டு சுங்கத்தில் தான் வேலை. அப்போ சர்வதேச சுங்க தினம். 29 வயசில் மனசில் ஒரு பாசம் வந்துடும். அப்போ வந்து பாசறைக்கு திரும்புதல் தினம். பாசறைக்கு திரும்புதல் தினம். அடுத்தது 30 நம்ம என்ன பண்ணுவோம்? தொழுநோய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ உலக தொழுநோய் ஒழிப்பு தினம். ஒழிப்பு தினம். ஓகேங்களா? இப்போ எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா ஜனவரி 3rd சண்டே பார்த்திங்கன்னா உலக மத நல்லிணக்க தினம்னு சொல்கிறாங்க. உலக மத நல்லிணக்க தினம். உலக மத நல்லிணக்க தினம். கண்டிப்பாக வந்து இந்த ஜனவரி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிப்ரவரி மந்த்து அதை பார்க்கலாம். ஓகேங்களா? டெய்லி ஒரு மந்த்து பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.